Hi friends, வணக்கம் and welcome to the channel. இந்த வீடியோல டிஆர்பி பாலிடெக்னிக் எக்ஸாம் 2012 கொஸ்டின் பேப்பரோட சால்வ்டு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் பார்ட் 2 தான் பார்க்க போறோம். பார்ட் 1ல ஆல்ரெடி 23 கொஸ்டின்ஸ் பார்த்தோம். அதோட அந்த வீடியோ நீங்க இது வரைக்கும் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுக்குறேன், மறக்காம செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த வீடியோவோட கண்டினியூஷன் அந்த கொஸ்டின் பேப்பரோட மற்ற கொஸ்டின்ஸோட சொல்யூஷன்ஸ் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். So first question பாத்தீங்கன்னா recursive enumerable languages are not closed under. So இங்க பாத்தீங்கன்னா union, intersection, concatenation, complementation. Recursively enumerable languages பாத்தீங்கன்னா they are closed under union, intersection and concatenation and clean closure also. So it is not closed under complementation. So இதுக்கு answer வந்து option C, complementation. அடுத்த question பாத்தீங்கன்னா Turing machine is more powerful than finite state machine because. So Turing machine additional capability என்னன்னா இப்போ arbitrary sequences of A's and B's, for example A power n B power m அந்த மாதிரி இருக்கும் பொழுது அதால வந்து ரிமெம்பர் பண்ணிக்க முடியும் எத்தனை சீக்வன்சஸ் கவுண்ட் பண்ணிச்சு அப்படின்றத. ஸோ அதுதான் வந்து அதோட ஸ்பெஷல் கேப்பபிலிட்டி. ஸோ இதுல வந்து ரைட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. இட் ஹாஸ் அ கேப்பபிலிட்டி டு ரிமெம்பர் ஆர்பிட்ரலி லாங் சீக்வன்சஸ் ஆஃப் இன்புட் சிம்பிள்ஸ். அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா லெட் சிக்மா இஸ் ஈக்குவல் டு ஏபிசிடிஇ, அதாவது symbols of the input alphabet வந்து 5 symbols இருக்கு. Number of strings of length 4 such that no symbol is used more than once in a string is. எந்த ரிப்பீட்டேஷன்ஸும் இல்லாம எத்தனை strings of length 4 ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. இதுக்கு ஆன்சர் வந்து 120. So அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா find the wrong statement. The language accepted by finite automata or the languages denoted by regular expression. Yes, இந்த statement வந்து true. Finite automata வந்து ரெகுலர் லாங்குவேஜஸ் அக்செப்ட் பண்ணும் அண்ட் ரெகுலர் லாங்குவேஜஸ் வந்து ரெகுலர் எக்ஸ்பிரஷன்னால டினோட் பண்ண முடியும். அடுத்து பாத்தீங்கன்னா எவ்ரி டிஎஃப்ஏ ஹாஸ் அ ரெகுலர் எக்ஸ்பிரஷன் டினோட்டிங் இட்ஸ் லாங்குவேஜ். இதுவும் ட்ரூ தான். ஒவ்வொரு டிஎஃப்ஏலயும் வந்து அதோட லாங்குவேஜ்க்கு உண்டான ரெகுலர் எக்ஸ்பிரஷன் இருக்கும். மூணாவது பாத்தீங்கன்னா ஃபார் அ ரெகுலர் எக்ஸ்பிரஷன் ஆர் தட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் எனி என்எஃப்ஏ வித் டிரான்சிட் தட் அக்செப்ட்ஸ் எல் ஆஃப் ஆர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது பாத்தீங்கன்னா ராங் ஸ்டேட்மெண்ட். எந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷனால டிஃபைன் பண்ணக்கூடிய எந்த லாங்குவேஜும் வந்து நான் டிட்டர்மினிஸ்டிக் ஃபினைட் ஆட்டோமேட்டா அதாவது என்எஃப்ஏ வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். அதனால வந்து இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. அடுத்து பாத்தீங்கன்னா கேன் டிஎஃப்ஏ சிமுலேட் என்எஃப்ஏ. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, எஸ். அடுத்த கொஸ்டின் வந்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் வெல் ஃபார்ம்டு ஃபார்முலா இஸ் வேலிட். ஸோ ஒரு வெல் ஃபார்ம்டு ஃபார்முலா வந்து எப்போ வேலிட்னு சொல்லுவோம்னா அதோட எல்லா இன்டர்பிரிட்டேஷன்ஸும் ட்ரூவா இருந்தா வேலிட்னு சொல்லுவோம். ஸோ இங்க ஆப்ஷன் பி பாத்தீங்கன்னா P implies Q implies negation P implies negation Q. இந்த லாஜிக்கல் ஈக்குவலன்ஸ் வந்து நாட் வேலிட். ஏன்னா P implies Q implies negation Q implies negation P. அதுதான் வந்து வேலிட் லாஜிக்கல் ஈக்குவலன்ஸ். ஸோ இந்த ஆப்ஷன் பி வந்து உங்களுக்கு வந்து கரெக்டான இதுவா இருக்காது. அடுத்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அண்ட் ஆப்ஷன் சி, அப்புறம் ஆப்ஷன் டி வந்து போத் ஏ அண்ட் பி. ஸோ ஏ பி வந்து இருக்காதுன்னு சொல்லிட்டோம். ஸோ அப்போ போத் ஏ அண்ட் பி இதுவுமே வந்து இருக்காது. ஸோ ஏவா இல்ல சியா அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ ஆப்ஷன் ஏ அண்ட் சிக்கு வந்து நம்ம ட்ரூத் டேபிள் டிஃபைன் பண்ணி பார்க்கும்பொழுது இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து P implies Q கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து P வந்து ட்ரூ அண்ட் Q வந்து ஃபால்ஸா இருக்கும்போது ரிசல்ட் வந்து ஃபால்ஸா இருக்கும், மற்ற எல்லாத்துக்குமே ட்ரூவா இருக்கும். அதான் வந்து P implies Qவோட ட்ரூத் டேபிள். ஸோ அங்க பாத்தீங்கன்னா வந்து ரிசல்ட் அண்ட் ட்ரூத் டேபிள்ல பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து ட்ரூவா இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து எல்லாமே ட்ரூவா இருக்கும்போது இந்த லாஜிக்கல் ஈக்குவலன்ஸ் வந்து ஒரு டாட்டாலஜி. ஸோ இது வந்து டாட்டாலஜியா இருக்கிறதுனால இந்த வெல் ஃபார்ம்டு ஃபார்முலா வந்து வேலிட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஆப்ஷன் ஏ வந்து வேலிட்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து இது வந்து ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சிக்கு நீங்க ட்ரூத் டேபிள் ஃபார்ம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ரிசல்ட் வந்து எல்லாமே ட்ரூவா டாட்டாலஜியாவும் இல்ல கான்ட்ரடிக்ஷனாவும் இல்ல. இட்ஸ் நெய்தர் அ டாட்டாலஜி ஆர் அ கான்ட்ரடிக்ஷன். ஸோ அதனால வந்து இந்த ஃபார்முலா வந்து வேலிட்னு சொல்ல முடியாது. ஸோ இதுக்கு வந்து ரைட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, அதாவது இந்த இதுதான் வந்துட்டு ரைட் ஆன்சர். அடுத்து பாத்தீங்கன்னா FDDI இஸ் ரிங்கா, ஸ்டாரா, மெஷ் நெட்வொர்க்கா, பஸ் பேஸ்ட் நெட்வொர்க்கான்னு கேட்டிருக்காங்க. FDDI அப்படின்றது வந்து ஃபைபர் டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டா இன்டர்ஃபேஸ். ஸோ அது வந்து ஒரு ரிங் பேஸ்ட் ஆப்டிக்கல் லேன். ஸோ அது வந்து ஒரு ரொட்டேட்டிங் ரிங் டியூவல் கவுண்டர் ரொட்டேட்டிங் ரிங் டோபாலஜி யூஸ் பண்ணும். ஸோ
இதுக்கு ரைட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ ரிங் நெட்வொர்க். அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா which device is used with the X.25 network to provide service to asynchronous terminals அப்படின்னு கேட்டிருக்காங்க. So X.25 network பாத்தீங்கன்னா it is a ITUT standard protocol suite for packet switched data communication over a wireless wide area networks. Okay, so packet switched data communication அப்படின்னா என்னன்னா data will be divided into segments called packets. Data வந்து packets ஆ transfer பண்ணுவோம் over the network and அந்த ரிசீவர் சைட்லயும் வந்து அந்த பேக்கெட்ஸ் பிலாங்கிங் டு த சிங்கிள் ஃபைல் வந்து ரீஅசெம்பிள் பண்ணும். ஸோ இதுல வந்து 3 types ஆஃப் லெவல்ஸ் இருக்குது. பிசிக்கல் லேயர், அப்புறம் டேட்டா லிங்க் லேயர், அதுக்கப்புறம் பேக்கெட் லேயர். அண்ட் இந்த பேக்கெட் லேயர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இட் ஒர்க்ஸ் இந்த ஃபங்க்ஷனாலிட்டி ஆஃப் X.25 நெட்வொர்க் வந்து இட் இஸ் பெர்ஃபார்ம்ட் யூசிங் அ பேக்கெட் அசெம்பிளர், அதுக்கப்புறம் வந்து டிஸ்அசெம்பிளர். பேக்கெட் அசெம்பிளர், பேக்கெட் டிஸ்அசெம்பிளர் வச்சுட்டு ஆப்ரேட் பண்ணும். அதை வச்சுதான் வந்து அசிங்க்ரோனஸ் டிவைசஸ் வந்து கனெக்ட் பண்றதுக்கு யூஸ் ஆகும். ஸோ அசிங்க்ரோனஸ் டிவைசஸ்னா ஒரு டம் டெர்மினலோ இல்லைன்னா ஒரு பிரிண்டரோ வந்து கனெக்ட் பண்றதுக்கு யூஸ் ஆகும். ஸோ இங்க ஆன்சர் உங்களுக்கு பாத்தீங்கன்னா பேக்கெட் அசெம்பிளர் தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா which TCP/IP protocol is used for file transfer with minimal capability and minimal overhead அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா எஃப்டிபியும் ஃபைல் டிரான்ஸ்ஃபர் யூஸ் ஆகுது. எஃப்டிபினா ஃபைல் டிரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால், டிஎஃப்டிபினா வந்துட்டு ட்ரிவியல் ஃபைல் டிரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். ஸோ ட்ரிவியல் ஃபைல் டிரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் தான் வந்து ஆப்ஷன் சி தான் உங்களுக்கு ஆன்சர். ட்ரிவியல் ஃபைல் டிரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் அப்படின்றது என்னன்னா இட்ஸ் அன் அன்ரிலேபிள் TCP/IP ப்ரோட்டோகால் which does not require complex interaction between the client and the server. ஏன் அது வந்து மினிமல் கேப்பபிலிட்டி அண்ட் மினிமல் ஓவர் ஹெட்னு சொல்றோம் அப்படின்னா ஈவன் ஒரு டிஎஃப்டிபி சர்வரை வந்து ரவுட்டர் மாதிரியான ஒரு டிவைஸ்குள்ள கூட ஹோஸ்ட் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு எக்ஸசிவ் மெமரி ரிசோர்ஸும் தேவைப்படாது, எக்ஸசிவ் ப்ராசஸிங்கும் தேவைப்படாது. ஸோ மினிமல் கேப்பபிலிட்டி அண்ட் மினிமல் ஓவர் ஹெட். அண்ட் ஜென்ரலி நம்ம வந்து இதை ஷார்ட் கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ் டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா எரர் டிடெக்ஷன் அட் த டேட்டா லிங்க் லெவல் இஸ் அச்சீவ்டு பை. ஸோ பாத்தீங்கன்னா டேட்டா லிங்க் லெவல்ல வந்து உங்களுக்கு எரர் டிடெக்ஷனும் இருக்கு, எரர் கரெக்ஷனும் இருக்கு. ஸோ எரர் டிடெக்ஷன் வந்து 3 டெக்னிக்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து பேரிட்டி செக், அப்புறம் செக் சம், அப்புறம் சைக்ளிக் ரிடண்டன்சி செக். ஓகேவா? ஸோ ஹேமிங் கோட்லாம் வந்து எரர் கரெக்ஷன் டெக்னிக்ஸ்ல வரும். ஸோ எரர் டிடெக்ஷன்ல வந்து செக் சம், பேரிட்டி செக், சைக்ளிக் ரிடண்டன்சி செக் இருக்கு. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. அடுத்து பாத்தீங்கன்னா which topology requires a central controller or hub? இங்க பாத்தீங்கன்னா 4 topology கொடுத்திருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் ஏ ஸ்டார் டோபாலஜி. ஸ்டார் டோபாலஜி இந்த மாதிரி இருக்கும். ஸ்டேஷன்ஸ் ஒவ்வொரு ஸ்டேஷன் வந்து ஹப்போட ஒரு லிங்க் வந்து இருக்கும். ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா the number of cross points needed for 10 lines in a cross point switch which is full duplex in nature and there are no self connections. There are no self connections ன்னு சொல்றாங்க. அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஃபார்முலா வந்து n into n-1/2 இருக்கும். ஸோ ஆன்சர் வந்து nல வந்து 10 சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 10 into 9 divided by 2, that is 5 into 9 which is 45 உங்களுக்கு ஆன்சரா கிடைக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா the Haldreth code is used in punched card, option C. The parity of the binary number 1001 1001 1 is. இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி odd parity. அடுத்து பாத்தீங்கன்னா the clock signals are used in sequential logic circuits. எதுக்கு clock signals யூஸ் பண்றோம் அப்படின்னா obviously not to tell the time of the day. So இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி to synchronize events in various parts of a system. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா for a memory system the cycle time is. So cycle timeக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி longer than the access time. ஏன்னா cycle timeல வந்து you have to find the exact memory location and then do the transfer. So இது வந்து it will be longer than the access time. அடுத்து பாத்தீங்கன்னா for which of the following flip-flops the output is clearly defined for all combinations of 2 inputs? இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி JK flip-flop. Next, functional dependency is a generalization of the notion of. இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ key dependencies. So ஏன்னா வந்து key dependentiesல வந்து it requires that set of attributes ஓட value வந்து it will determine the value for another set of attributes. So இந்த notion வந்து சேமா இருக்கிறதால it's a generalization of the concept of key dependencies. Next பாத்தீங்கன்னா let ஒரு relation கொடுத்திருக்காங்க and set of 4 dependencies கொடுத்திருக்காங்க which is a key.
ஸோ குடுத்திருக்கிற 4 ஆப்ஷன்ஸோட க்ளோஷர் செட்ட வந்து நம்ம கண்டுபிடிக்கும்போது, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஈசியோட க்ளோஷர்ல வந்து வி ஆர் ஏபிள் டூ டிட்டர்மைன் ஆல் த அட்ரிபியூட்ஸ் ஆஃப் ரிலேஷன் ஆர். ஸோ இதுக்கு ரைட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி விச் இஸ் ஈசி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ER மாடலிங் டெக்னிக் இஸ் அ ஸோ இங்க டேட்டாபேஸ் டிசைன் டெக்னிக்ஸ் பார்த்தீங்கன்னா, தேர் ஆர் 2 டைப்ஸ். ஒன் இஸ் மாடலிங் அண்ட் அதர் ஒன் இஸ் நார்மலைசேஷன். மாடலிங் வந்து ஒரு டாப் டவுன் அப்ரோச் அண்ட் நார்மலைசேஷன் வந்து ஒரு பாட்டம் அப் அப்ரோச். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, மாடலிங்ன்றது வந்து இட்ஸ் அ கிராஃபிக்கல் டெக்னிக் ஃபார் ஆர்கனைசேஷன் ஆஃப் த டேட்டா. ஸோ டேட்டாபேஸ் இம்ப்ளிமெண்டேஷன் விட இண்டிபெண்டன்ட்டா இருக்கும். அண்ட் இட் இஸ் யூஸ்ட் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ஆர்கனைசிங் த டேட்டா. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ டாப் டவுன் அப்ரோச். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எனி பைனரி ரிலேஷன் இஸ் இன். இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி BCNF. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா the database environment has all of the following components except. ஸோ டேட்டாபேஸ் என்விரான்மெண்ட்ல இல்லாத காம்பனன்ட் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ டேட்டாபேஸ் என்விரான்மெண்ட் பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். டேட்டாபேஸ் சிஸ்டம் என்விரான்மெண்ட்ல உங்களுக்கு கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா யூசர்ஸ், செப்பரேட் ஃபைல்ஸ், டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர். ஸோ யூசர்ஸ் பாத்தீங்கன்னா இந்த டயக்ராம்ல வந்து யூசர்ஸ் இருக்கு, டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டரும் இருக்காங்க. ஸோ டிஃப்ரெண்ட் காம்பனன்ட்ஸ் இருக்கு அண்ட் ஹவு தே இன்ட்ராக்ட் வித் த DBMS அது வந்து இந்த டயக்ராம்ல இருக்கு. இது வந்து பிரிஸ்கிரைப்டு DBMS டெக்ஸ்ட் புக்ல இருந்து, ஸ்டாண்டர்ட் DBMS டெக்ஸ்ட் புக்ல இருந்து கொடுக்கப்பட்ட டயக்ராம் தான். ஸோ இதுல பாத்தீங்கன்னா யூசர்ஸ் இருக்காங்க, DBA ஸ்டாஃபும் இருக்காங்க அண்ட் வந்து டேட்டாபேஸும் இருக்கு. ஸோ இல்லாதது பாத்தீங்கன்னா செப்பரேட் ஃபைல்ஸ். ஸோ ஆப்ஷன் பி செப்பரேட் ஃபைல்ஸ் தான் வந்து இதுக்கு ஆன்சர். ஸோ பார்ட் 2 வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். Don't forget to subscribe and press the bell icon and press all to get instant updates.